கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு திருப்பூர் பார்த்து வச்சிருக்கிற ஜாதகமே சரியா வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்படி தப்பா? அதனால கருப்பசாமி ஏற்கனவே வந்தது தான். அதனால கருப்பசாமி இது சரியா வருமா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததுல சரியா வருமுடமான சரியா வரும். இதையும் நம்ம விட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 7 மாச காலத்துக்கு என் கண்ணுக்கு எதுவும் கண்ணுக்கு சிக்கல. அப்படிங்கிறதுனால இது சரியா வரும். அப்படிங்கிறதுனால நீ பேசி முடிவெடுத்துடலாம். சரியா? நான் தான் முடிவெடுத்துடலான்ட்டேனே. அதனால இதை பேசி முடிச்சிடலாம். அதனால இப்போ வந்திருக்கிற ஜாதகம் சரியா வரும்பா. கிட்டவா அதுக்குண்டான முயற்சி நீ இன்னைக்கு சாயந்தரமே எடுக்கலாம். அதனால நீ காலதாமதம் பண்ண வேண்டாம். அதனால கருப்பசாமி நான் கூட வந்துடுறேன். பேசி முடிச்சுட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு பதில் சொல்லிட்டு போ. சரியா? அதனால நல்லபடியாகவே நான் முடிச்சு கொடுத்து வரவேண்டிய கடனும் உனக்கு பாக்கி உனக்கு வர வச்சு கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு கடன் இல்லாமல் உனக்கு திருமணத்தை முடிச்சு வச்சா போதுமா? நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறவா. அதுக்குண்டான பேச்சுவார்த்தை இன்னைக்கே எடுக்கலாம். நான் அமைச்சு கொடுக்குறேன். இங்கிருந்து போய் உன்னை மகனுக்கு கொடுத்துட்டு உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுட்டு நீ கூப்பிட்டு போய் பேசு. அதுக்குண்டான முடிவு நல்ல முடிவு அமைச்சு கொடுத்துறம்போ. கூடவே வரம்போ. பேசி முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து சொல்லுப்பா. கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் சரி. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி எனக்கு எப்படியாவது அந்த கேஸ் பிரச்சனை சீக்கிரம் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக பேர் வாங்கணும். அப்படித்தாப்பா? அதனால கருப்பசாமி சித்திரை முடிஞ்சிடட்டும். வைகாசி 3ஆம் தேதிக்கு மேலே நீ பேசுனீன்னா இப்போ எந்த தகவலுமே வராது. இப்போ வருதா? வரல. அதனால நான் கருப்பசாமி இந்த மாதம் முடிச்சுட்டு அடுத்த மாதத்தில் வைகாசி 2ஆம் தேதிக்கு மேலே போய் பேசுனேன் அப்படின்னா நம்ம நினச்சது போல் நமக்கு சீக்கிரமாக அதை முடிச்சு கொடுத்து அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகணும். அப்படி தானே வந்து கேட்குற? அப்படிங்கிறியா? சரி, போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வரேன். அதனால கருப்பசாமி இன்னும் 3 மாதத்துக்கு காலதாமதம் சொன்னேன்னா சரின்னு கேட்குற மாதிரி மாற்று ஏற்பாடு பண்ணித்தரேன். சரியா? நீ சொன்னால் சரி அப்படிங்கிறமா உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இவ்வளவு காலம் பொருத்தமில்ல. இந்த மாதம் முடிய வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அடுத்த மாதம் பிறந்ததையுமே நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக அந்த கேஸ் பிரச்சனையை முடிச்சு கொடுத்து தொழில் உப்பு அப்படின்னா வந்தால் கம்பெனி தொழில் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு நீ நினச்சது போல் உனக்கு ஆளுகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி எல்லாரும் போல் உனக்கு நிம்மதியாக கருப்பு அமைச்சா போதுமா? நான் அமைச்சு கொடுக்குற ஆளுகளுக்கும் பிரச்சனை வராது, குடும்பத்திலையும் சிக்கல் வராது. அப்படி இருந்தால் போதுமில்ல. ஒன்றை நீ 2 பேரும் சாப்பிட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி அப்படின்னு தொழிற்சேர் இடத்துல வச்சிரு. நான் கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் வெள்ளோடு வச்சுப்பா. வெள்ளோடு சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழிலுக்கும் பஞ்சம் இல்லாமல் கருப்பேன். மளிகை கடையில் போட்ட முதல் இல்லைங்காம கல்யாணத்து வரைக்கும் நல்ல வருமானமும் வரும். குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் சந்தோஷம் முடியுமா? சந்தோஷமா எல்லாரும் சண்டை இல்லாமல் வச்சுருந்தா போதுமாப்பா. நான் அமைச்சு தரேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அது போய் காலில் விழுந்துட்டு வா. நான் அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுறேன். அதனால கருப்பசாமி நான் போய் பார்த்ததில் வர வேண்டியதையும் வர வச்சு கொடுத்து மகனுக்கு சீக்கிரமாக திருமணமும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? இந்த ஆண்டு வந்து திருமணம் முடிஞ்சிடும். சரியா? அதனால நான் கருப்பசாமி எனக்கு ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துறேன். இந்த ஆண்டு வந்து உனக்கு கட்டாய திருமணத்தை நான் முடிச்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி தொழில் வளர்ச்சி அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் நடத்தி கொடுத்துறேன். அதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல கடையில் கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு போட்ட முதல் விற்று கொடுத்துடணும், சண்டை இல்லாமல் சந்தோஷம் புரியுமா வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு கொண்டு கடையில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் வர வேண்டிய பணமும் வரணும். அதே மாதிரி டெய்லர் கடையிலையும் நல்ல ஓட்ட வரணும். நிம்மதியாக கருப்பசாமி அறவேறு வெஞ்சியாவது குடிக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நீ இதை பாங்கா வச்சுக்க. நாளையிலிருந்து நீ கேட்டதை நான் கருப்பசாமி உனக்கு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமிக்கும் எனக்கு மாலையும் பாட்டில் கொண்டு வந்துடணும். நான் கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு பயம் பதட்டமாக இருக்கான். யாருக்குப்பா பயம் பதட்டமாக இருக்குது? பரதம் அடைஞ்ச பெண்ணடைய ஒருத்தி. குறி 1 பயம் பதட்டமாக இருக்காமா. வரதம் அடைஞ்ச பெண்ணடைய தான் வந்திருக்க. நீ போய் உட்கார்றம்மா. நான் கூப்பிட்றேன். உடல்நல சரியில்லை. நீ போய் உட்காரு. கூப்பிட்றேன். உடல்நல வந்து சரியில்லை. அதனால பயம் பதட்டமாக அப்படியே பயமாக இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது. உனக்கு இருக்குதா?
அப்படித்தானே? போய் காலில் வந்துட்டோம், போய் காலில் வந்துட்டோம். அதனால கருப்பசாமி இன்னையிலிருந்து பயத்தை போக்கிடலாம். டக்குன்னு விழுந்துட்டு ஒடியா. டக்குன்னு லேட் பண்ணாம குடிக்கணும். மூணு நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? நான் கருப்பசாமி இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துக்க. 30 நாளில் முழுசும் சரி பண்ணிடலாம். அப்படி இருந்தால் போதுமா? நான் கருப்பசாமி கூடவே வரம்போ, கிட்டவா, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் வெள்ளியம்பாளையம் போயிடுச்சுப்பா. வெள்ளியம்பாளையம். சரிப்பா, அப்படியா? சரி கருப்பசாமி, ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமான்னு. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒன்று தருதலையே சுற்றுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி இல்லையா? அதனால கருப்பசாமி சொன்னபடி கேட்க வச்சு சந்தோஷம் பிரியுமா அவனையும் ஒரு நல்ல மனுஷனாக மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அப்படி இருந்தால் போதும்ல. போய் மறுபடியும் காலில் வந்துட்டோம். சரி, அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து 4 பேர்த்து போல் கருப்பசாமி மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் சந்தோஷம் பிரியமாக வாழ வச்சு கொடுத்துறேன். எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும் வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு. எப்படி இல்லை? இதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் ஜூஸ் போட்டு குடிக்கணும். குடிக்கும்போது உன் மகனுக்கும் சேர்ந்து கொடுக்கணும். சரியா? இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா கருப்பசாமி கூட வந்து நீ இதே எனக்கு குடும்பத்தில் அத்தனை பேர்த்தையும் சரி பண்ணி தரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நலவாசப்படியில் கட்டிடு. இன்னைக்கே உன் கூட வந்துடுவேன். அடுத்த 3 மாதத்துக்குள்ளே உனக்கு படிப்படியாக அவனை சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக அவனை மனசை மாற்றி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். போப்பா கூடயே வரம்போ. அதில் எந்த பிரச்சனையும் வராது. கருப்பை நான் பார்த்துக்கிறேன் விடு. சரியா? எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமை சக்கரை பொங்கல் எனக்கு கொண்டு வந்து வச்சிடணும். கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் வீடு பார்க்கணும் அப்படின்னா பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சா? அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அதனால கருப்பசாமி வருமானத்துக்கு குறைவில்லாம முன்னையாவது கொடுக்கணும். அப்படித்தானே? அதனால எனக்கு பொருளாதாரம் தான் நெருக்கடியா இருக்குது. அதனால பொருளாதார நெருக்கடி இந்த மாசம் இல்லை, அடுத்த மாசம் 30ஆம் தேதிக்கு அப்படித்தான் இருக்கும். ஒரு 2 மாசத்துக்கு அப்படி இருக்கும். 3வது மாசத்துலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாம நம்ம பார்த்துருக்கிறது போலயே வாடகையும் கொடுத்துடலாம், கடனையும் கட்டிடலாம், சந்தோஷம் பிரியமா வாழ்ந்துடலான்றமான நான் கூட இருக்கேன். போய் காலில் விட்டுவான். இப்போ பார்த்துருக்கிற வீடு சரிதான், அதில் எந்த இடைஞ்சலும் வராது. அதில் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பை நான் கூடவே வந்து எல்லாரும் போல நம்மளும் வாழ்றதுக்குள்ள வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். இன்னொரு வாய்ப்பு அமைச்சிருக்கு சொல்லியிருக்கேன். அதுலேயும் உனக்கு குறை இல்லாமல் கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். இந்த வேலை கொஞ்சம் டெம்பரவரி தான். இப்போ செய்கிற வேலை டெம்பரவரி தான். அதே போல் உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருமா? ஒரு 2 மாதத்துக்கு தடுமாட்டமாக இருந்தாலும் அடுத்த மாதம் சித்திரை வைகாசி விட்டுரு, ஆனி மாதம் நல்ல வேலை கிடைச்சிடும். இப்போதைக்கு கூப்பிட்டா அங்கே போ, இல்லைன்னா விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். போ கூட வரம்போ. சித்திரை 30 முடிய வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே உனக்கு அந்த கேஸ் பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணி அதுலேருந்து ரிலீஸ் ஆனத்தான் நீ நினச்சது எல்லாமே நடக்கும். இப்போ அந்த கேஸ் சிக்கல் மாட்டி வைக்கிறோமா இல்லையா, அதுலேருந்து முதல்ல ரிலீஸ் ஆகணும். அதனால தான் சித்திரை 30 டைம் போட்டாச்சு. அது முடிய வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்குள்ளே உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். சரியா? அதுதான் நான் இன்னொரு வாய்ப்பு அமைக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன டைமில் நீ பார்க்கலாம். இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் எப்போ வேணாலும் போயிட்டு வா, எப்போ வேணாலும் போயிட்டு வா, கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் கோபி வச்சுப்பா. கோபி, என் மகனுக்கு திருமணம் பண்ணுவோமா இல்லை பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரே கவலையாக போயிட்டுருக்கு. அப்படி தப்பா? அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி இன்னும் நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போவே நீ மனசை தளர்விட்டுன்னுன்றது. கல்யாணம் பண்ண வரைக்குமாவது நீ இருக்கணும் அப்படின்னு வேண்டுற. அப்படித்தானே? இன்னும் நீ நிறைய பார்க்கணுமே. அதனால் இப்போல்லாம் ஆயுசு போகாது. அதனால் நீ அதெல்லாம் பயப்படாது. அதே மாதிரி நான் கருப்பசாமி அவன் என் பிள்ளை, அதனால் அவனுக்கு நான் தொலாவி அமைச்சு கொடுப்பேன். நீ கவலையப்பட வேணாம். போய் காலில் வந்துட்டு ஓடு. கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். அக்கம் பக்கத்தில் ஒரு சில சிக்கலும் பிரச்சனையும் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் முழுசாக வெளி கொண்டு வந்தாச்சு. அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். நாளையிலேருந்து தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். சித்திரை முடிஞ்சு வைகாசி வரக்கும்போது பொண்ணு தொலாவிட்டு வந்து கண்ணுக்கு காட்டும். அதை போய் பேசி முடிச்சிடலாம்.
அப்படி அமைச்சா போதும்ல. நான் கூடவே வரம்போ இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடணும், அதை பாங்கா வச்சுக்க. கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல அவினாசி வச்சுப்பா அவினாசி. சரி கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி, நமக்கு வந்து பேசி முடிச்சது வரையும் எனக்கு தொலாவி பழசு வருமா இல்லை புதுசு வருமா? பழசு வர்றது சரி வராது, அதனால புதுசு வேண்டாமானே வரும். அதனால அடுத்த வாரத்திலேயே உனக்கு தகவல் கிடைச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டு. அதே போல கருப்பசாமி, அடுத்த வாரத்திலேயே உனக்கு தகவல் தொலைவிட்டு வரும். நம்ம எதிர்பார்த்தது போல என் கணக்கு பிரகாரம் 2 மாசத்துக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிடலாம். என் கணக்கு பிரகாரம் நீ வந்து அடுத்த மாசத்துலேயே முடிச்சிடணும் அப்படின்னு உன்னோட எண்ணத்துல தோணிட்டு இருக்கு. அதனால நான் கருப்பசாமி உன்னோட எண்ணத்திலேயே நான் கருப்பை அமைச்சு கொடுப்பேன். இப்போ தொழிலுக்கு பஞ்சம் இல்லாமல் கொடுத்துருக்கேன், அதே போல தொழிலும் முன்ன எச்சு பண்ணி கொடுத்து அதே மாதிரி உனக்கு திருமணத்துக்கும் ஒரு வழி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? கூட வரம்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து படுறமானே. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கொலப்பலூர் வச்சுப்பா. கொலப்பலூர் மகனுக்கு வந்து பெண் குழந்தையத்தான் இருக்குது, அதனால ஒரு ஆண் வாரிசு கருப்பசாமி எப்படியாவது எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி தப்பா? அதே போல நான் கருப்பசாமி உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன். எனக்கு மல்லிகைப்பூல ஒரு மாலை, மஞ்சள்ல ஒரு மாலை எப்போ கொண்டு வந்து கொடுப்பேன்? ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வா, சரியா? மஞ்சள்ல ஒரு மாலை, மல்லிகைப்பூல ஒரு மாலை. நீ கேட்டது போல கருப்பசாமி அடுத்த 4வது மாசம் உருவாகிறது ஆண் வாரிசாக உருவாக்கி தந்தேன். கிட்டவா ஒரு டைம் மட்டும் 2 பேர்த்தையும் வந்து பார்த்துட்டு போக சொல்லு. நான் கருப்பன் கூடவே வரம்போ ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும். அதை பாங்கா வச்சுக்கணும். இதை மகனுக்கும் மருமகளுக்கு சாப்பிட கொடுத்துரு. கூடவே வரம்போ அப்போ நீ சாப்பிட்ருப்பான். உன்னை கொண்டுட்டு போய் பாங்கா எனக்கு வாரிசு கிடைக்கணும் அப்படின்னு கைப்படாமல் கொண்டுட்டு போய் என்னோட சாம்பலோட வச்சிரு. வந்ததையும் எடுத்து கொடுத்துரு. ஞாயிற்றுக்கிழமை நீ கொண்டாந்து கொடுத்துரு, அதை நீ சாப்பிட்ரு. கருப்பசாமி மறுபடி தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தனா. குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி எனக்கு வந்து எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இப்போ சொன்னபடி கேட்காம பெரும் குடும்பத்தில் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு யோகம் கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறது? அவள் சொன்னாலும் கேட்க மாட்டான், சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரியும் என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை. அதனால் நான் கொடுக்குற கனியை உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? உள்ளுக்கு கொடுத்துரு. கொடுக்கும்போது என்னை நினச்சிட்டு இங்கே இருந்தால் தான் சேஃப்டி அப்படின்னா எனக்கு இங்கேயாவது நல்ல முறையாக இருக்க வச்சிரு. அப்படி இல்லை அப்படின்னா அவனுக்கு நல்ல முறையாக அவனுக்கு வெளிநாடு அனுப்பி வச்சிரு. அதெல்லாம் கருப்பசாமி உறுப்பு தான் அப்படின்னு உள்ளுக்கு கனி கொடுத்துடணும். சரியா? போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா, நம்ம சொந்த தொழில் பண்ணலாமா? சித்திரைலேருந்து வைகாசி 5ஆம் தேதிக்கு மேலே பண்ணலாம். முன்னாடி வா. நீ கேட்டதோட சித்திரைலேருந்து வைகாசி 5க்கு மேலே சொந்த தொழில் கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வைக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கான். அப்படியே இல்லையா? அந்த முயற்சியில் நம்மளுக்கு கண்டிப்பாக கருப்பசாமி உனக்கு நான் கூட இருந்து நான் உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்து உன் மகனையும் திருத்தி கொடுத்து குடும்பத்தில் உன் மகளையும் சொன்னபடி கேட்க வச்சு நிம்மதியாக வாழ வைக்கிறேன். எண்ணி 6 மாத காலத்துக்கு நேர காலம் சரியில்லைப்பா. எல்லா விஷயத்துலையுமே நீ கவனமாக இருக்கணும். அதனால் மாதத்துக்கு ஒரு டைம் எனக்கு மாலை பாட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னை வந்து பார்த்துட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு போ. 6 மாதத்துக்குள்ளே முழுசாக உன் மகளையும் மகனையும் திருத்தி கொடுத்துட்றேன். அதே போல் கெட்ட பாதையில் போகிறதுக்கு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன். உனக்கு சொந்த தொழில் அடுத்த மாதம் ஆரம்பிச்சிடும். சரியா? இதை மகளுக்கு சாப்பிட கொடுத்துரு. அதை பாங்கா கையில் வச்சுக்க. நீ கேட்டதோட நாளையிலேருந்தே நான் கருப்பசாமியோட ஆலயத்துக்கு வந்துடுவேன். வந்து உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்தா போதும்ல. கூட வரம்போ அப்படியா? பௌர்ணமிக்கு வேணா வாப்பா, அதுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன். இப்போ உன் மகனுக்கும் மகளுக்கும் உனக்கு மட்டும்தான் புத்தரவு. அதை நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து தான் சொல்லணும். அதனால் பௌர்ணமிக்கு வந்து கேளு, நான் சொல்கிறேன். போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஆஸ்பத்திரியில் வந்து பெட்டில் கொண்டுட்டு போய் சேர்த்திட்டு வந்திருக்கான். அது சேர்ந்து சரியாக வருமா? நீயும் பெட்டில் சேர்த்திருக்கியாப்பா? நீயும் பெட்டில் சேர்த்திருக்க. 2 பேரும் போய் காலைல வந்துட்டு வா. போய் காலைல வந்துட்டு ஓடு. மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வாப்பா. அப்படியாப்பா? நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அதனால் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் கருப்பசாமி கிட்ட வந்துட்டு போயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணலாம். யார் ஆண்மகன் படுத்திருக்கிறது? யாரு? நீ தானே?
செட்டியார் யாரு? மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டோம், நீ போய் உட்கார். அதனால கருப்பசாமி எப்படியாவது ஒரு வாய்ப்பு காப்பாற்றி கொடுத்துடலாமா அப்படின்னு ஓடி போய் உங்கள் அட்டுமனையை சுற்றி பார்த்துட்டாமானே. இன்னும் ஒரு 33 நாள் நம்ம டைம் சரியில்லை. இருந்தாலும் கருப்பசாமி 33 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக வீட்டுக்கு வேணாம், இன்னொரு பக்கம் மருத்துவத்துக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கணும்ல, அங்கே போகலாம். அதனால் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். ஒரு 33 நாள் அதை தாண்டிட்டான் அப்படின்னா நான் வழக்கம் போல் கூட்டிகிட்டு வந்து என்னோடய சகோதரிக்கு பணிவிட பண்ணுற அளவுக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன். அப்படி இருந்தால் போதும்ல, நான் அமைச்சு கொடுக்குறவன். எப்படியாவது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது உள்ளே புழிஞ்சு கொடுத்துடணும். சரியா? நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்து நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கே ஒரு மாற்றம் இருக்கும். சரியா? நாளைக்கு அங்கே போகும்போது இன்னும் மாற்றம் வேணும். அதனால் சாப்பிட்ற மாதிரி முதல் சரி பண்ணி கொடுத்து அப்படி ஒரு அமைச்சு கொடுத்துறேன். 33 நாள் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். கிட்டவா இது 33 நாளைக்கு யாருக்கிட்டவும் மிஸ் ஆகாமல் பாங்கா கிட்ட இருக்கிற மாதிரி பாங்கா வச்சுக்க. பேக்கில் வச்சாலும் சரி, கிட்ட இருந்தாலும் சரி, அதை மட்டும் பாங்கா வச்சுக்க. நான் கருப்பை காப்பாற்றி அமைச்சு கொடுத்துறப்போ. சரியா? கூட வரப்போ மாற்றி விட்டுட்டு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு இட்லி கடை போடலாமான்னு ஒரு யோசனை பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி கண்ணாடியை கழட்டுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உடம்பு தொந்தரவு எப்படி இருக்குது? அப்படி அதே மாதிரி தொந்தரவு வந்துடுது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு முழுசும் சரி பண்ணினா போதுமா? முதல்ல முழுசும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இந்த இதை குடி. இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு இருக்கான். இருக்கமா இல்லையா? நீ கேட்டது போல உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சொந்த தொழில் ஆடிக்கு மேலே தான் நான் ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே உனக்கு மனைவிக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் உடம்பு தொந்தரவு சரி பண்ணி முழுசும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கு ஆடி மாதத்துக்குள்ளே உனக்கு பொருளாதாரமும் கொடுத்துட்றேன். ஆடி தீர்ந்து ஆவணையில் நீ ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வேணாம், சரி வராது. போட்ட முதலும் கூட எடுக்க முடியாது. அப்படிங்கிறனால நான் கருப்பசாமி உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்து ஆடிக்கு மேலே சொந்த தொழில் பண்ணால் போதுமா? நான் அமைச்சு கொடுக்குறவா. அதை பாங்கா வச்சுக்க. இதை 2 நீ ஒன்று, உன் மனைவி ஒன்று, ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். முழுசும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி 10 திருப்பூர் வச்சு 10 திருப்பூர் என் மனைவிக்கு வந்து உடல்நல சரியில்லை அப்படின்னு ஒருத்தி வந்திருக்கான். அதனால கருப்பசாமி எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துடணும்பா. அப்படித்தாண்டமான எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துடணும். அதனால உசுருக்கு ஆபத்து இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால இன்னும் 63 நாள் நீ போய் எங்கே போய் பார்த்த? அங்கே போய் மறுபடியும் ஒரு செக்கப் போகணும். சரியா? இப்போவே உணவு சுத்தமாக போகிறதில்ல. சாப்பிட்றோம் இல்லையா? இல்லை, உணவு சுத்தமாக இல்லை. அப்படிங்கிறதுனால நான் கருப்பசாமி கொடுக்குற கனி உள்ளுக்கு கொண்டுட்டு போ. கையில் வச்சுட்டு போய் பார்த்த அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உசுருக்கு சேதம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? போதுமில்ல, போய் காலில் விட்டுவான். அதனால் நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு அப்படின்னு யாருமே ஆள் இல்லை. இல்லைடமானே, நான் கருப்பசாமி நான் கூட இருக்கேன். அப்படி இருந்தால் போதுமில்ல. நீ கேட்டது போல உனக்கு ஆதரவு ஒரே ஒரு ஆள், அவன் ஒருத்தி தான். அப்படி இல்லையா? அதனால நான் கருப்பசாமி உனக்கு உசுருக்கு ஆபத்து இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நீ நினச்சது போல் வழக்கம் போல் எந்திரிச்சு நடமாடுற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் உடம்பு தொந்தரவு இல்லை, வயிற்றில் பிரச்சனை இல்லாமல் உனக்கு நல்ல வழியாக காப்பாற்றி கொடுத்து சாப்பிட வச்சா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துரு. அதை பாங்கா வச்சுக்க. இது பகுதி உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு, நீ பகுதி சாப்பிட்ரு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே போய் ஒரு செக்கப்புக்கு மட்டும் போயிட்டு வா. எந்த சிக்கல் இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? போயிட்டு செக்கப் போயிட்டு வந்துட்டு எனக்கு பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி 10 துடுப்பதி வச்சு துடுப்பதி. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தம்பா. தொழில் அப்படின்னா ஹோட்டல் தொழில். என்ன தொழில் பண்ற? பண்ணிட்டு இருக்கான். வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் நல்லபடியாக கருப்பசாமி நம்ம வீட்டில் எல்லா நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சிகளாக நடக்கணும். கஷ்டம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி தரணும். அதனால கருப்பசாமி எனக்கு வந்து ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுத்துகிட்டு வந்து எனக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும். சரியா? எப்போ கொண்டாந்து வைப்ப? சரி, அடுத்த வெள்ளிக்கிழமை கொண்டு வந்துடணும். சரியா? வியாழக்கிழமைக்கு போய்
எனக்கு மடிப்பிச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். வெள்ளிக்கிழமைக்கு போய் எனக்கு கொண்டு வந்து சக்கரை பொங்கல் வச்சிடணும். 4 பாட்டில் வாங்கிட்டு வா. நீ கேட்டதை போல் இந்த சித்திரை முடியட்டும். வைகாசி 2ஆம் தேதியிலிருந்து நீ எது நினைச்சாலும் அது நல்லபடியாக நடந்து குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக சமைச்சா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன்? அடுத்து நல்ல நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்து நடக்கணும். அதுக்கு தான் 18 வீடு மடிப்பச்சு எடுத்து எனக்கு கொண்டு வந்து பொங்க வச்சிரு. நீ கேட்டது போல் சித்திரைந்து வைகாசி 2க்கு மேலே நீ எந்த காரியம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆயிடுமானேன்னு சொன்னேன். சரியா? நீ கேட்டது நான் அதுதான் சொன்னேன். அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத. கருப்பை நான் இன்னைக்கே உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுவேன். வருமானத்துக்கும் குறை வராது. அதே மாதிரி நீ கேட்டது போல் நல்ல செய்தியும் தேடி வந்துடும். அதே போல் கருப்பை உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி விட்டுறேன். அப்படி இருந்தால் போதுமா? நான் கூட வந்துடுறேன். இது எல்லா மக்களும் உள்ளு சாப்பிடணும். அதை கொண்டு கல்லாப்பட்டியில் போட்டு வெள்ளிக்கிழமைக்கு என்ன வந்து பாரு.